பிரைஸ் லாடுங்க. விசேஷமா என்னடா அது இந்த மாதிரி கோலத்துல நிற்கிறாரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, மேலே சாக்க போட்டிருக்காரு, மூஞ்சி ஏதோ பூச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. வேதத்துல ஒரு வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். இந்த வேத வசனம் தேவனால் கொடுக்கப்பட்ட வசனம். யோனா 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் பாருங்க. இந்த செய்தியை நினிவேவின் ராஜா எட்டிய போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்புகளை கலட்டி போட்டு இரட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். என்ன செய்தி அவன் கேட்டானா, நினிவேவின் பட்டணத்துல தேவனுடைய கோபம் வரப்போகுது, தேசத்தை தேவன் அழிக்க போறாருங்கிற செய்திய ராஜா கேட்கிறாரு. நினிவேவின் ராஜா, நினிவே பட்டணம் பயங்கரமான பட்டணம், அருவருப்பான பட்டணம். அது சோதோம் பாவத்தை போல அந்த பட்டணத்தை நினிவேல பாவம் பெருகிருக்க பட்டணம். ஆனா தேவன் தேசத்தை அழிக்க ரெடி ஆயிட்டாரு. அப்போ அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கும் போது இந்த ராஜா, தலைமை துகுமாக ராஜா இந்த செய்தி கேட்டோன்னே அவரு சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கி தன் போட்டிருந்த வஸ்திரத்தால் கழட்டி போட்டு ரட்டிலும் போட்டிருக்கு பாருங்க, ரட்டிலும் சாம்பலிலும் சாம்பலிலும் என்ன பண்ணாருன்னா உட்கார்ந்து தேவனோட தன்னை தாழ்த்தினார். தன்னுடைய பிரதான மந்திரிகள், பிரதான ராஜாக்கள் உள்ள கூட இருக்கிற எல்லாத்தையும் அதே போல உபகாசம் இருக்க சொல்லி ஆடுகள், மாடுகள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு உபகாச நாளை நியமிச்சாங்க. காரணம் என்ன? தேவ கோபம் அந்த பட்டணம் முழுதும் வரப்போகிறதுங்கிறத கேள்விப்பட்டோன்னே ரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து அழுது ஜெபிச்சாங்க, தேவனோடு முறையிட்டாங்க. தேவன் அதுக்கப்புறம் நினிவேவுக்கு தேவன் மனம் இறங்கி அழிக்கு வந்த நினிவேவை தேவன் மறுபடியும் வாழ வைத்தார். இதேதான் நான் சொல்லுகிறேன். நம்ம வாழ்கிற தேசத்துல அநேக அழிவுகள், தேவனுடைய கோவாக்கடி எழும்பி இருக்குது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. பச்சிலம் பிள்ளைகள், அநேக பச்சிலம் பிள்ளைகள், 1-2 ஏகப்பட்ட பச்சிலம் பிள்ளைகள். இந்த 2025 நூற்றுக்கணக்கான அநேக தேவனுடைய அந்த நினிவேவை அழிக்கும்படி தேவன் சித்தமா இருக்கும்போது அவங்க ரட்டிலும் சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. இன்னைக்கு அதுதான் நானும் சொல்லுகிறேன், நம்ம தேசத்துல வரப்போகிற அழிவுகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய கோபம் நம்மளோட வாழ்கிற பட்டணங்கள் மேல தேவ ஆக்கினி ரெடியா இருக்குது. ஏன்னா பச்சிலம் பிள்ளைகளுக்கு 2 வயது பிள்ளைக்கு என்ன தெரியும்? நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அது கொடூரமான கொலைகள், கற்பழிப்புகள், ரத்தம் சிந்துதல் தேசம் எங்க இருக்குது. தேவனுடைய கோபம் ஆக்கினி நம்ம இந்தியா தேசத்தில் மாத்திரல்ல பல தேசங்களிலே இறங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கோவாக்கினி வருவதற்கு தடை செய்ய ஒண்ணு ரட்டிலும் சாம்பிலும் உட்கார்ந்து நினிவே பட்டணத்துக்கு நேரா அந்த ராஜா இறங்கி ஜெபிச்சான். அதைத்தான் சொல்லுகிற, ராஜாக்களை போல இருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்க ஸ்தானத்துல கீழே இறங்கி வந்து ரட்டிலும் சாம்பிலும் உட்கார்ந்து அழுது புலம்புங்க. இனி வரப்போகிற கொடிதான அந்த காலத்துல நம்முடைய ஜனங்கள்